Good morning, students. This video is exclusively for the second BCA, second CS and second microbiology students. This is the last lesson in our syllabus. The title of the story is Fur. ஒவ்வொரு ஷார்ட் ஸ்டோரியும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சில ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயலாகில் ஆரம்பிக்கும். சில ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து லெட்டரில் ஆரம்பிக்கும். சில ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து இயரில் ஆரம்பிக்கும். 1951, 1955 இல்லை 2000 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். சில ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு டயலாகில் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ ஷார்ட் ஸ்டோரி இஸ் very important. Sometimes the starting point will be a kind of a leading line. The first line will lead you to the say for example an event. So the starting point in certain stories is very important, just like the story Fur. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் the starting line is very important. சில ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா டு அட்ராக்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் ரீடர்ஸ், நம்மளாம் ரீடர்ஸ், ரைட்? தி ஸ்டோரி ரைட்டர் வில் யூஸ் எ பர்டிகுலர் லைன் விச் வில் இன்ஹேல் ஆஸ் இன் த ஸ்டோரி. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃபரில் வந்து ஸ்டார்டிங் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் அ கைண்ட் ஆஃப் அ டயலாக். There are two characters. The major characters are two characters, Elinor and Suzanne. Elinor and Suzanne. They are friends. There is another character called Bertram Knight. Bertram Knight is the rich, distant cousin of Suzanne's mother. நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, there are two friends. One is Suzanne, another one is Elinor, and the third character is Bertram Knight. Bertram Knight is a relative. So the story moves around with these three characters. Okay, இந்த ஸ்டோரியுடைய இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா இன்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். பர்த்டே, கிஃப்ட், இதை இந்த ரெண்டு வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். பர்த்டே, கிஃப்ட். ஸோ Suzanne and Elinor discuss about birthday gifts. Okay, Suzanne looks worried. The first line is that I am worried, says Suzanne. My birthday happens next week. Suzanne is worried because her birthday is going to come in the next week. So next week Suzanne is going to have her birthday. Okay, so she wants to have a birthday gift. Suzanne wants to have a birthday gift. You may be able to follow me, right? So they think of somebody who is capable of presenting a birthday gift. யாராவது ஒரு ஆள் பர்த்டே கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு வசதியான ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, அப்படி யோசிக்கும்போது தான் அவங்க மனசுக்கு வரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் சுசேனுடைய ரிலேட்டிவ். இன்னும் ரொம்ப கிளியராக சொல்லணும்னா டிஸ்டன்ட் கசின் ஆஃப் சுசேன்ஸ் மதர், ரைட்? he is very rich. ஓகே, அவர் வந்து சுசேனுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க இருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஓகே, ஒரு ஆள்கிட்ட பர்த்டே கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் த பர்டிகுலர் மேன் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் கிவிங் பர்த்டே கிஃப்ட். ஹீ மஸ்ட் பி ரிச் எனஃப் டு ப்ரெசென்ட் எ கிஃப்ட். ரைட்? இஃப் ஹீ இஸ் அ ரிச் மேன், வி மஸ்ட் ஆல்சோ திங்க் அபவுட் எ கிஃப்ட், ஓகே, தட் வில் சூட் ஹிஸ் ரிச்னஸ். அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், அவர் ஒரு பணக்காரராக இருப்பார். சாதாரணமாக கேட்டால் அவர் நம்மளை வந்து ரொம்ப என்ன நினச்சிக்குவார், இவர் அவ்வளோ வசதி இல்லையாட்டிருக்குன்னு நினச்சிக்குவார். அப்படியும் இருக்கக்கூடாது.
ரொம்ப சீப்பாகவும் கேட்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் கேட்கக்கூடாது. ஆனால் அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்கலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தி ரிலேட்டிவ் ஆஃப் சுசைன் இஸ் ரிச். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரிச்சாக இருக்கிறவங்கெல்லாம் பர்த்டே கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நம்ப முடியாது. ஓகே, ரிச் பீப்புள் may have or may not have the habit of giving gifts. So they think twice. Eleanor and Susan think twice about getting birthday gift from Bertram Knight. நம்ம சொன்னோம் இல்லையா, distant relative. They think about his habits. அவர் பர்த்டே கிஃப்ட் கொடுப்பாரா இல்லையா, என்ன மாதிரி கிஃப்ட் கேட்கலாம் அப்படிலாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகே, சுசேன் சேஸ் டேவிஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு கெட் ஃபர்ஸ்ட். அவங்க என்ன யோசிக்கிறாங்க கேட்டால், ஒரு ஃபர் வாங்கலாமா, ஃபர் கேட்கலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஐடியாஸ் அபவுட் கிவிங் கிஃப்ட் ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசியாக வச்சுருப்பாங்க, கிஃப்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிசியாக வச்சுருப்பாங்க. தே வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் பட் தே வில் நாட் கிவ் யூ கிஃப்ட்ஸ். அது வந்து அவங்களுடைய ஒரு பாலிசியை வச்சு, பாலிசி டிசிஷன் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம எக்காரணம் கூட யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கக்கூடாது, நம்ம ப்ரெசன்ஸே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. ரைட், இப்போது ஃபர் கேட்கலான்னு பார்த்தா, அந்த ஃபர் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் எ பீஸ் ஆஃப் க்ளோத். ஓகே, எ பீஸ் ஆஃப் க்ளோத்திங், எ கோட் ஆர் அ ஜாக்கெட். ஒரு கோட்டாக இருக்கலாம், ஒரு ஜாக்கெட்டாக இருக்கலாம், மேட் ஆஃப் ரியல் ஃபர். தோலில் செஞ்சதாக இருக்கும், அனிமல் உடைய ஸ்கின்னில் செஞ்சது மாதிரி, அது ஃபர். அந்த ஃபர் வந்து அந்த அந்த கோட் வாங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கிஃப்ட்டில் வாங்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், யாரை? திஸ் பர்டிகுலர் மேன். அவருக்கு என்னென்ன ஹேபிட் இருக்குது, எப்படி அவரை மீட் பண்ணுறது? பிகாஸ் தே ஹவ் மெட் ஹிம் ஃபார் அ லாங் டைம் பேக். கொஞ்சம் நிறைய நாளைக்கு முன்னாடி தான் அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்கள முதல் முறையாக போய் பார்க்கலாம், எப்படியாவது அவர்கிட்ட பேசணும். எப்படி பேசுகிறேன்? போய் எடுத்த உடனே போய் கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ தே தாட் ஆஃப் எ ரைட் சிச்சுவேஷன். ஸோ தே திங்க் அபவுட் ஹிஸ் ஸ்கெடியூல். அவருடைய ஸ்கெடியூல் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க, அவருடைய ஹேபிட் என்ன, அவருடைய என்னென்ன மாதிரி, காலையில் எப்போ பிஸியாக இருப்பாரா, ஆஃப்டர்நூன் பிஸியாக இருப்பாரா, இல்லை எப்போ ஃப்ரீயாக இருப்பார், இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெதர் ஹீ டூ ஹேவ் த ஹேபிட் ஆஃப் வாக்கிங். கடைசி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அவருக்கு வாக்கிங் போகிற ஹேபிட் இருக்குது. யூஸ்வலி கோஸ் ஃபார் அ வாக் அட் 3 o'clock ரெகுலர்லி. ரெகுலராக அவர் 3 o'clock வாக்கிங் போவார். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். வாக்கிங் போகிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்குவாங்க. தே வில் மெயின்டைன் அ கைண்ட் ஆஃப் டைம். இந்த டைம் தான் வாக்கிங் போகணும்னு வச்சுப்பாங்க. எங்கே வாக்கிங் போவாங்க அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. வாக்கிங் போகிற இடத்துல பக்கத்தில் ஒரு கிஃப்ட் ஷாப் இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும். அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அந்த கிஃப்ட்டையும் வாங்கிட்டு வந்துடலாம். ரைட், இதை வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறாங்க. யாரெல்லாம்? சுசேன் அண்ட் எலினர். யாருடைய பர்த்டே நெக்ஸ்ட் வீக் வரும்னு சொன்னோம்? யூ மே ரிமெம்பர், தட் இஸ் சுசேன்ஸ் பர்த்டே இஸ் கோயிங் டு கம் இன் தி நெக்ஸ்ட் வீக். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு கோ ஃபார் அ பர்த்டே கிஃப்ட். இதுதான் ரைட் டைம். இந்த டைமில் போனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கிஃப்ட்டு கேட்க முடியும். அப்போ எப்போ போகணும்? அந்த 3 o'clock டைம் போனால் தான் அவரை பார்க்க முடியும். அந்த 3 o'clock டைமுக்கு வாக்கிங் போகிற மாதிரியே போய் அவர்கிட்ட பேசி அவரை வந்து இது பண்ணணும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ராப். அவரை வந்து எப்படியாவது கூப்பிட்டு போய் கிஃப்ட்டு வாங்க வைக்கணும், நம்ம கிஃப்ட்டு வாங்கி அவருக்கு தர்றதுக்கு மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு யோசிக்கிறாங்க ரெண்டு பேர். ஸோ போத் ஆஃப் தம், எலினர் அண்ட் சுசேன், both of them decided to meet him. They decided to talk about Susan's birthday. Susan's birthday பற்றி ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. So as decided earlier, they met him at 3 o'clock. They met him at 3 o'clock. Susan's birthday is on Wednesday next. அடுத்த Wednesday தான் வந்து Susan's birthday. When Susan had left them far behind. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை பார்த்துட்டு சுசேன் நின்றுச்சு. இப்போ யார் ரெண்டு பேர் பேசுகிறாங்க? ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் தி ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி வந்து அப்படியே போயிட்டு அப்படியே முடிஞ்சு நல்லா இருக்கு. ஹியர் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் தி ஸ்டோரி. ஓகே, இப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. யார்? எலினர் அண்ட் தி டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எலினர் ஓப்பன்ஸ் அப் ஹர் ஹார்ட் telling that she also needs a gift. எனக்கு ஒரு gift வேணும்னு சொல்கிறாங்க.
Actually, Hussein wanted to have a fur as a birthday gift. But Eleanor, when she had enough time to talk to this distant relative, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், சுசேன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஃபேன்ஸ். சுசேனுக்கு ஃபேன் தான் ரொம்ப பிடிக்கும். சுசேனுக்கு ஃபேன் தான் ரொம்ப பிடிக்கும். சுசேனுக்கு நிறைய பேர் பர்த்டே கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. She celebrates her birthday in a beautiful way. She do have rich people associated with her, like you. But I don't have rich people associated with me. Susan is having enough friends to give her gifts, but I don't have enough friends. Actually, I thought of having a fur as a birthday gift. Okay, once a friend of mine who is in abroad, okay, promised me to give a fur as a gift. ஒரு கிஃப்டாக தரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் அப்ராடில் இருந்தார். அந்த அங்கிளுடைய ஒய்ஃப் ஷீ பாஸ்ட் அவே, அவங்க இறந்துட்டாங்க. அதனால் he didn't give anything on that particular day. I was much worried. I was thinking that I can give, say for example, I can have a fur as a gift. In that way, she goes on talking about birthday gifts. Yaru? Eleanor. In a way, Eleanor convinces the distant relative of Susan to have her a fur. Actually, you should remember, Susan decided to have a fur. The uncle is Susan's distant relative, not Eleanor's distant relative. சுசேனுக்கு தான் அவங்க ரிலேட்டிவ். ஆனால் எலினர் என்ன பண்ணுறாங்க, நீட்டாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பேசி 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 எனக்கு வந்து ஒரு ஃபர் கோட் கிடச்சா பரவாயில்ல, அந்த கோட்டு தான் எனக்கு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், கிடைக்கல, கொடுக்குறேன். அங்கிளுடைய ஒய்ஃப் இறந்து போனால அவனுக்கு கொடுக்க முடியல, அவர் அதுக்கப்புறம் அப்ராட் விட்டு வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதையெல்லாம் யார் கேட்குறா? திஸ் ஜெனரஸ் மேன். ஓகே, he is very generous. ஜெனரஸ்னால் ரொம்ப தாராள மனசு கொண்ட ஒரு ஆள். அவர் என்ன பண்ணுறாரு, சார் அவர் கேட்டுக்கிறார். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். யார்? எலினர் அண்ட் சுசேன். சுசேனுடைய பர்த்டேக்கு தான் அவங்க கிஃப்ட் வாங்க போனாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வாக்கிங் டைமில் at 3 o'clock they met the man. Okay, they at last persuaded him to reach the place, right, the gift shopக்கு போகிறாங்க. சரியா? பெட்ராம் நைட் என்ன சொல்கிறாரு, he was able to listen to everything, எல்லாத்தையும் கேட்குறார், கவனமாக கேட்குறார். ஓகே, at last they reached the spot. அந்த ஸ்பாட்டில் வச்சு தான் யார் பேசுகிறா? எலினர் பேசுகிறாங்க. பேசி மாற்றி விடுறாங்க. எது? ஐ நீட் அ ஃபர் கோட், பட் she is much fond of a fan. Okay, at last the particular man, the distant relative, decided to give a gift. He purchased the gift and he gave the gift. On birthday they opened the gift. Okay, right, Susan rang Eleanor over the phone la பேசுறாங்க. அப்பதான் தெரியும் Bertram had given a fan to Susan, and Eleanor got a fur coat as a gift from the distant relative of Susan. Susan's dream of getting a fur coat has collapsed because of her friend Eleanor. Okay, this is a story which talks about not just about birthday gifts as we initially discussed. Okay, a fur coat is more important. The title itself is fur. It talks about a fur coat. But later we come to a conclusion. It talks about friendship. Friendship between two important major characters in the story. That is Eleanor and Susan. Are they friends? அப்படிங்கிற கொஷின் நம்ம வந்து இந்த ஸ்டோரி படிக்கும்போது நமக்கு தோணும். Are they real friends?
ஆர் தே கிவ் enough value to friendship? Are they true friends? அப்படிங்கிற கொஷினை வந்து நீங்கள் திருப்பி கேட்டுக்கணும். எலினர் இஸ் நாட் அ ட்ரூ ஃப்ரெண்ட். எலினர் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு கிடையாது. ஏன்? எலினர் ட்ராப்ஸ் தி டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் டு கெட் அ ஃபார் கோட் ஃபார் ஹர் செல்ஃப். அவங்களுக்குன்னு ஒரு கோட்டை அவங்க கேட்குறாங்களே தவிர அவங்க ஃப்ரெண்டோடைய ரிலேட்டிவ்கிட்ட எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு எதுவுமே அவங்க நினச்ச மாதிரி கிடைக்கல. அந்த கிஃப்ட் ஷாப்புக்குள்ளே கிடச்ச அந்த கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, he convinces the distant relative who is not aware of the situation. He didn't ask Suzanne what she needs. அவர்கிட்ட சுசேன்கிட்ட கேட்கவே இல்லை. நீங்கள் அது கேட்டிங்களான்னு கூட கேட்கல. ஸோ எலினர் plays a very crucial role in the story. இந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குது? எலினருக்கு இருக்குது. இந்த எந்த சுச்சுவேஷனே எலினர் மாற்றிடுறாங்க. At last, as I told you earlier, the question comes to our mind is, are they true friends? Elinor is not a true friend. Thank you.